சிறுதானியம் அப்படின்னு சொன்னாலே ஆரோக்கியமான உணவுன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி சிறுதானிய வகையான சோளத்தை இடிச்சு சுத்தம் செஞ்சு நாட்டுக்கோழிக்கறியோட எங்க பாட்டி அரைச்ச மசாலாவை சேர்த்து ருசியான நாட்டுக்கோழிக்கறி சோள பிரியாணியை எங்க பாட்டி எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. ஆரோக்கியமான சிறுதானியத்துல செஞ்ச கோழிக்கறி பிரியாணி அவ்வளோ ருசியா இருந்தது. இப்ப சோள பிரியாணிக்கு தேவையான மசாலாக்களை பார்த்துடலாம். பிரியாணிக்காக 1 கிலோ நாட்டுக்கோழிக்கறியை நாங்க பயன்படுத்திக்கிட்டோம். 10 பட்டை, 20 கிராம்பு, 8 ஏலக்காய், பிரியாணி இலை மசால், 10 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, 10 வரமிளகாய், இஞ்சி, 1 ஸ்பூன் மிளகு சீரகம், 50 கிராம் வரக்கொத்தமல்லி, 2 வெள்ளைப்பூண்டு, கொத்தமல்லி கருவேப்பிலை, 1/4 கிலோ பெரிய வெங்காயம், 1/4 கிலோ தக்காளி, அரைக்கட்டு புதினா, 1 எலுமிச்சப்பழம். பிரியாணி செய்யறதுக்காக எங்க காட்டுல விளைஞ்ச சோளத்துல 2 படி சோளத்தை நாங்க பயன்படுத்திக்கிட்டோம். நாம எடுத்துக்கிட்ட 2 படி சோளத்தையும் உரல்ல போட்டு உலக்கையால குத்த ஆரம்பிச்சிடலாம். இப்படி சோளத்தை உலக்கையால குத்தும் போது சோளத்து மேல இருக்க தொழும்பெல்லாம் தனியா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இப்படி உலக்கையால குத்தும் போது தடவையே எல்லா தொழும்பும் தனியா பிரிஞ்சு வராது. நம்ம குத்தி எடுத்த சோளத்தை முரத்துல போட்டு நல்லா புடைச்சிட்டு ஒரு சட்டியில கொட்டி தண்ணி ஊத்தி நல்லா அரிச்சு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். சோளத்தை இப்படி அரிச்சு எடுக்கும் போது கற்கள் எல்லாம் அடியிலேயே தேங்கிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி அரிச்சு எடுப்பாங்க. இப்ப நம்ம அரிச்செடுத்த சோளத்தை உரல்ல போட்டு மறுபடியும் உலக்கையால குத்த ஆரம்பிச்சிடலாம். இப்ப இந்த சோளத்துல இருக்க தொழும்பெல்லாம் தனியா பிரிஞ்சு வந்ததை தெளிவா பார்க்க முடியும். இப்ப இதை முரத்துல போட்டு நல்லா புடைச்சு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்க சோளத்துல தண்ணி ஊத்தி ஊற வச்சிடலாம். இப்ப அரைக்க வேண்டிய மசாலாக்கள் எல்லாத்தையும் அம்மியில வச்சு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இஞ்சி பூண்டு 2ஐயும் இப்ப அம்மியில வச்சு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இஞ்சி பூண்டு 2ஐயும் இப்ப நல்லா அரைச்சதும் அடுத்து பட்டை லவங்கம், சோம்பு, மிளகு சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைக்க ஆரம்பிச்சிடலாம். பட்டை லவங்க மசாலாவையும் நல்லா அரைச்சிக்கிட்டாச்சு. இப்ப வர கொத்தமல்லியையும் வரமிளகாயவும் அம்மியில வச்சு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப பிரியாணி வேக தகுந்த அளவு ஒரு பாத்திரத்துல 100 மில்லி எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இப்ப சோம்பு அதுல சேர்த்துக்கலாம். அடுத்து பிரியாணி இலை மசாலாவையும் எண்ணெயில சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருந்த இஞ்சி பூண்டவும் சேர்த்துக்கலாம். அடுத்து பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம்.
அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருந்த பட்டலவங்க மசாலாவையும் சேர்த்துடலாம். இப்ப கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அடுத்து பொடி பொடியா அரிஞ்சு வச்சிருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதும் இப்ப தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி ஓரளவு வதங்கினதும் புதினா இலையை சேர்த்துக்கலாம். இப்ப துண்டு துண்டா வெட்டி வச்சிருக்க நாட்டுக்கோழி கறியை சேர்த்துக்கலாம். கறி வணங்குறதுக்காக இப்ப கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம அரைச்சி வச்சிருந்த வரமிளகா கொத்தமல்லியையும் கறியோடவே சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த நாட்டுக்கோழி கறி இப்ப நல்லா வணங்கிடுச்சு. 1.5 படி சோளத்துக்கு 3.5 படி தண்ணி தேவைப்படும். அதை இப்ப சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம ஊற வச்சிருந்த சோளத்தை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சு எடுத்துடலாம். சோளத்தை நல்லா கழுவி எடுத்தாச்சு. அதை இப்ப தண்ணியில சேர்த்துடலாம். சோளம் நல்லா வேகிறதுக்காக தட்டத்தை வச்சு இறுக்கமா மூடிடலாம். அரை மணி நேரம் நல்லா வேக வச்ச பிறகு நம்ம பிரியாணிக்காக ஊற்றின தண்ணி எல்லாம் நல்லா சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. சோள பிரியாணி இப்ப கொஞ்சம் நீர்க்கோர்த்த பதமா இருக்கு. இப்ப அரை எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். அடுப்புல இப்ப அனல் இல்லாம பிரியாணியை வாழை இலையை வச்சு இறுக்கமா மூடி அடுப்பு மேலேயே வச்சிடலாம். நம்ம பிரியாணியை மூடி வச்சு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. கோழிக்கறி சோள பிரியாணி இப்ப தயாராயிடுச்சு. சிறுதானியத்தை சுத்தம் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கிறதால சிலர் சிறுதானியத்துல சமைக்கிறதையே மறந்துட்டாங்க. சோள பிரியாணி இப்ப சாப்பிட தயாராயிடுச்சு. இப்ப என்னதான் பலவிதமான அரிசிகள்ல நம்ம சமைச்சு சாப்பிட்டாலும் பாரம்பரியமா நாம சாப்பிட்டு வந்த சிறுதானியங்கள்ல இருந்த சத்து அந்த அரிசிகள்ல ஒருபோதும் கிடைக்காது. சத்தான நாட்டுக்கோழிக்கறி சோள பிரியாணி அவ்வளவு அருமையா இருந்தது.